வெல்கம் பேக் டு மை சேனல். மார்னிங்கே மார்க்கெட்டில் போய் ஃப்ளார்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ரைனி சீசனால் ஃப்ளாரோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் நியூஸ்லேயுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாலை போடுற சீசனுக்கால அது ஒரு ரீசனுக்காகவும் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ 3 கலரில் செவந்தி பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட நேமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக இருக்கிற செவந்தி பூவுக்கு வந்து எதல் விரியாமல் இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் எதல் பெருசாக ப்ராடாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஐஸ்வர்ய செவந்தியா. அது வந்து எல்லோ கலரில் ஒன்று இருக்குது, வயலட் கலரில் ஒன்று இருக்குது. அதான் உங்களுக்கு காட்டலாமே நான் வீடியோ எடுத்தேன். எனக்கு இதோட நேம் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. ஸோ அம்மா வந்து பூ பிஸ்னஸ் பண்ணுறதுனால தனித்தனியாக 50 கிராமுக்கு எலக்ட்ரிக் தராசில் அளந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இங்கே ஒரு 7 o'clock தான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல நானும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அடுத்து நைட் டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேரளாவிலேருந்து அப்பா டீ தூள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் எப்போயுமே கேரளா டீ தூள் தான் யூஸ் பண்ணுவோம். அதோட டேஸ்ட்டு பழகுனவங்க நார்மலாக தமிழ்நாட்டு டீ தூள் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறையா வெரைட்டியில் இருக்குது. ஸோ அது மணி பூவுமே கதம்ப மணி கெட்டி 2 உருண்டை மணி திரட்டி வச்சாச்சு. கதம்பத்தை இப்படி தானே சுற்றி வச்சுருப்பாங்க. ஸோ அதான் வீடியோ எடுத்தேன். ஸோ நாளைக்கு டியூஸ்டேனால சாம்பாருக்கு காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருந்தாங்க. 1 வீக் தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாம்பாருக்கு வந்து நான் நார்மலாக பொரிக்கிற அப்பளத்தை விட மோதுல் அப்பளம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையுமே உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மார்க்கெட் போகும்போது ஒரு 20 ரூபா தானே அந்த டப்பா. இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பார்க்க செராமிக் மாதிரி இருக்குது. பட் இது செராமிக் கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த கத்தியுமே கேரளாவில் இருந்து தான் வாங்கணும். இது நம்ம அதிகமாக ஸ்ட்ரைன் பண்ணிக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு கீரல் போட்டாலே போதும், இந்த தேங்காய் வந்து ஈஸியாக வந்துடும். சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு தனியாகவே நான் காட்டியிருக்கேன் பார்த்துருங்களேன். இந்த லேம்புமே லைட் லேம்ப்பு, இதுவுமே 20 ரூபா தான். இதோட லைஃப் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு வரும். இது கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது. நான் இதோட லிங்க் இருந்தால் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா லைட்டு மட்டும் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 இயர் கண்டிப்பாக 20 ரூபாய்க்கு 1 இயர் வருதுன்னா அது பெரிய விஷயம் தானே. கண்டிப்பாக நான் இதை லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ நைட்டுக்கு வந்து தோசை சாப்பிட்டு நம்ம எப்போயுமே நாங்கள் ஜீரக வாட்டர் தான் குடிப்போம். ஸோ அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா கோல்டன் கலரில் வரும். அந்த கலரை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜீரக வாட்டர் குடிக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத வெயிட்லாம் உடம்புல சேராது. கொலஸ்ட்ரால்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலோரிஸ்லாம் சேராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டில் டெய்லி இதை எடுத்துக்கும் போது நம்ம தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறதோ இது எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் கண்டினியூ பண்ணாலே போதும். எப்போவுமே 2 சட்னி தான் வைப்போம், அதான் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் சட்னி அண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு சேர்த்து தக்காளி, வெங்காயம் போட்டு சட்னி அரைச்சிருந்தோம். இந்த தோசைக்கல்லில் வந்து நம்ம வெங்காயத்தை க்ரீஸ் பண்ணி தோசை சுட்டோம் அப்படின்னா தோசை ஒட்டாமல் நல்லா வரும். பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் கிறிஸ்பியாக ஊற்றலை, சும்மா மந்தையாக தான் ஊற்றி, நைட்டு தானே, அதனால் என்னைக்காவது தான் கிறிஸ்பியான தோசை சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம சும்மா நார்மல் தோசை மாதிரி ஊற்றி சட்னி வச்சு ஜீரக வாட்டர் கொடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களோட டின்னர் நைட் டைம் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸோட என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பை, குட் நைட்.